நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரீசெண்ட் டைமில் 1v1 விளையாடவா ப்ரோ முடிஞ்சா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு கீழே அவரோட யூஐடியும் கொடுத்துருந்தாரு. சரி சப்ஸ்கிரைபர் தானே என்னடா பண்ணிட போகிறாருன்னு போனால் அடிச்சு துவம்சம் பண்ணுவாருன்னு பார்த்தா அடி வாங்கியே காலி ஆகிட்டாரு. நம்மக்கிட்ட அவர் கிட்டத்தட்ட 2 மேட்ச் தான் மொத்தமாகவே ஜெயிச்சார். நானும் எவ்வளோ அவர்கிட்ட விட்டு கொடுக்கணும்னு நினச்சி அப்படிலாம் நினைக்கல. அப்படி தானே சொல்லணும், ஏன்னா சப்ஸ்கிரைபர் அல்லவா. சரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரோ. அடுத்த வாட்டி இந்த சேலஞ்சு கொடுக்கும்போது வாய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் கொடுக்குறவங்க தோற்று தான் போவான். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த கமெண்ட் போடுறவங்க என்ன வெறுப்பேற்றுற மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்களால் முடியாது. ஏன்னா நான் வெறுப்பாக மாட்டேன். அப்படி வெறுப்பானா இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் வின்னே ஆகிட்டேன். அவர் மொத்தமாகவே 2 மேட்ச் தான் ஆச்சு. நான் ஜெயித்தது கூட அவ்வளோ சந்தோஷமாக இல்லை, ஆனால் இவர் ஜெயிச்சல அதுதான். சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேசுகிறீங்க, அதெல்லாம் நான் காதிலே வாங்கிக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு மேட்ச் கூப்பிட்டுனால தான் நான் போனேன். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.